வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு எப்பொழுது வெளியிடப்படும், ஸோ இதை பற்றி தாங்க ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி அறிவித்தபடியே பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்கேஸ் பண்ணுறதை தற்சமயம் செய்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 7301 வேக்கன்சிஸ்லேருந்து 10,117 வேக்கன்சிஸாக குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டு விட்டன. ஸோ குரூப் 4 உடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் செஞ்சது பண்ணிட்டாங்க. இனிமேல் வர வேண்டியது நீங்கள் எதிர்பார்த்துருக்க குரூப் 4 உடைய முடிவுகள் மட்டும்தாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் மார்ச் மாதம் 2013 கடைசி வாரத்தில் குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் நமக்கு குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகளில் குரூப் 4 தமிழ்நாடு பொதுப்பணி ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டின்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவு 7303 பதவிகளுக்கு விண்ணப்பிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் வேகன்சிஸை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வேகன்சிஸ் மாற்றி அமைப்பதனால எல்லாத்துக்குமே யார் யாருக்கெல்லாம் பயன்படுகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ லோவான கட் ஆஃப் வாங்கின அனைவருமே குரூப் 4ல் அதிகப்படியான பயன்களை பெறுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ குரூப் 4 உடைய முடிவுகளில் 18 லட்சம் தேர்வர்கள் எழுதிட்டு தயார் நிலையில் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல செய்தி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ நள்ளிரவு முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த குரூப் 4 இந்த ஒருங்கிணைந்த சிஎன் சிவில் சர்வீஸோடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நாம் எதிர்பார்க்க முடியுங்க. ஏன்னா இனிமேல் எப்பொழுது வேண்டுமானாலும் குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிடப்படலாம். சரி, எப்படி சார் குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிடப்படலாம், தேதி மற்றும் நேரங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் அதிகபட்சம் இன்னொரு 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரத்தில் குரூப் 4 உடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ குரூப் 4ல் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் குறைவான கட் ஆஃப் இருந்தால் கூட நமக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி நண்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கட் ஆஃபும் இந்த ஆண்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரிசல்ட் மட்டும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆண்டோடைய குரூப் 4 உடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தயாராகி கொள்ளுங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.